ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவிஜானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. உடையவர் ராமானுஜருக்கும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் கருட வாகனத்தில் பெருமாளும் அன்னவாகனத்தில் மதுரகவி ஆழ்வாரும் மாலையில் மாட வீதிகளில் வலம் வரும் திருக்கோளூரில் இருந்த ஒரு பெண் பிள்ளைக்கும் நடந்த சம்பாஷணத்தை நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று 29 அனுபவிக்க இருக்கிறோம். கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரைப் போல என்று கூறுகிறாள். கர்மன் ஏவாதி கராஸ்தே மாபலேஷு கதாச்சன மாகர்மபல ஹேதுர் பூமாதே சங்கோஸ்தவ கர்மணி. இப்படி பகவத்கீதையில் பகவான் கூறியபடி வாழ்ந்தவர் மிதிலையில் அரசரான ஜனகர். கர்மயோகத்தினாலேயே மோட்சமடைந்தவர். எந்தவிதமான பலனையும் எதிர்பார்க்காது தேசத்தை ரட்சித்தவர். மக்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்தவர். தேவையான உதவிகளை செய்தவர். இப்படிப்பட்ட கர்மயோகத்தின் பிரபாவத்தால் ஜெகன்மாதாவான சீதாதேவி நிலத்தை உழும்பொழுது ஜனகருக்கு பெண்ணாக தாமரையிலிருந்து ஆவிர்பவித்தாள். இப்படி பலனை எதிர்பாராத கர்மயோகத்தால் அன்றோ சர்வலோக சரண்யனான ராமன் மிதிலையை தானே வந்தடைந்து சிவதனுசை எடுத்து முறித்து சாக்ஷாத் மகாலட்சுமியான சீதாதேவியை திருக்கல்யாணம் செய்து கொண்டார். மேலும் இந்த கர்ம பலன் விஸ்வாமித்ர மகரிஷி வருவது, திருக்கல்யாணத்திற்கு 30 முக்கோடி தேவர்கள் வருவது, தன் மகள்கள் தன் தம்பி மகள்கள் அனைவரும் அயோத்தி மன்னன் தசரதருடைய மருமகள்கள் ஆகின்றனர். சுகபிரம்ம ரிஷி ஒரு சமயம் தனக்கு பிரம்மஞானம் ஏற்பட்டதா என்று சந்தேகம் கொண்டு மிதிலையை சென்று அடைகிறார். வாயிற்காப்போன் வந்து ஜனகரிடம் சொல்ல, யாரும் அவரை கண்டுகொள்ள வேண்டாம், ஆனால் அவர் கோபப்படுகிறாரா, கவலை கொள்கிறாரா, வருத்தம் அடைகிறாரா, நாம் அலட்சியமாக இருப்பதால் அவமானப்படுகிறாரா என்று கவனித்து வந்து கூறுங்கள் என்று ஆணையிடுகிறார். 2-3 நாட்களாகியும் அவரை பற்றி எந்த தகவலும் வராமல் இருக்கவே சேவர்களை அழைத்து சுகபிரம்மத்திற்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்வித்து புஷ்பமாலை அணிவித்து பல்லக்கில் இங்கு எழுந்தருள பண்ணி கொண்டு வாருங்கள் என கட்டளையிட்டார். சுகபிரம்ம ரிஷி வந்தவாறே ஜனக மகரிஷி அவரை வணங்கி, நீர் பிரம்மஞானி, அதில் சந்தேகமே இல்லை. நான் உம்மை சோதித்தேன். பிரம்மத்தை தவிர உம்மை எதுவும் பாதிக்கவில்லை என்று ஜனகர் கொண்டாடினார். திரேதாயுகத்தில் கர்மபலத்தாலேயே லக்ஷ்மணனுக்கு மாமனாரான ஜனகரை போன்று பலனை எதிர்பாராது கர்மாவை செய்யக்கூடிய தெரியாத அடியாள் இந்த ஊரை விட்டு போனால் என்ன குறை ஏற்பட போகிறது என்று கலியுகத்தில் ராமானுஜரிடம் கலங்குகிறாள் திருக்கோளூர் பெண்பிள்ளை. ஆழ்வார் 30வது கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போல என்று கூறுகிறாள். ஆழ்வார்களில் இளங்கிளியான திருமங்கை மன்னன் கள்ளர் குலத்தில் கார்த்திகை நாள் அவதரித்தார். தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன் என்று திருமங்கை ஆழ்வாராகி பாசுரம் பாடியவர். திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லி என்னும் அழகியை பற்றி கேள்விப்பட்டு தீராத மோகம் கொண்டு அவளை வரிக்க, அவள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனையே திருமணம் செய்து கொள்வேன், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டு வாரும் என்று கூறினாள். தாப புண்டர மந்தர ததா நாம யாகஞ்ச பஞ்சமக என்றபடி பஞ்சசம்ஸ்காரம் பெற பல அடியார்களிடம் கேட்க, இவருடைய புத்தி விசேஷத்தை அறிந்த பலரும் சம்பிரதாயத்திற்கே கேடு வரும் என்று நிராகரிக்க, இவர் நேராக திருநறையூர் எம்பெருமானிடம் சென்று நீர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வையும் என்று விண்ணப்பிக்க, வருங்காலத்தில் இவரை திருத்தி பணிகொள்ள எண்ணிய பகவான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்தார். திருமங்கை மன்னன் நேராக குமுதவல்லியிடம் சென்று தன் தோள்களில் சங்கு சக்கர முத்திரையை காட்டி திருமணத்திற்கு சம்மதம் கேட்க, அவளும் 1 வருடம் அனுதினமும் அடியவர்களுக்கு ததியாராதனம் செய்ய வேண்டும் என்று கூற, அவரும் அப்படியே செய்வதாக பிரஜை செய்து திருக்கல்யாணம் நடைபெற்றது. இப்படி குமுதவல்லியாரின் பக்தி பிரபாவத்தாலேயே திருமங்கை மன்னன் படிப்படியாக மாறி வர, தன் பாகவத ததியாராதனத்திற்கு வேண்டிய கையிருப்பு குறைந்து கொண்டே வர, வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு ததியாராதனத்தை விடாமல் நடத்துகிறார். அவரது ஸ்ரத்தையால் ஈர்க்கப்பட்டு பகவான் தானும் உதவ திருவுள்ளப்படுகிறான். திருவாலி திருநகரியை
ஆஸ்தானமாக உடைய வயலாளி மணவாளன், தாயார், தேவர்கள், நித்தியசூரிகள், கைங்கரியபரர்கள் புடைசூழ கல்யாண ஊர்வலமாக திருமங்கை மன்னன் வழிப்பறை கொள்ளை அடிக்கும் மார்க்கத்தில் வருகிறான். ஆஹா, இன்று நல்ல கல்யாண கோஷ்டி வருகிறது, நாளை ததியாராதனம் நடப்பது திண்ணம் என்று சந்தோஷத்துடன் தன் சகாக்களுடன் அந்த கோஷ்டியை இடமறித்து மிரட்டி கல்யாண பெண் மாப்பிள்ளை அணிந்திருந்த அத்தனை நகைகளையும் கழற்றி வாங்கி கொண்டார். ஆனால் மாப்பிள்ளை காலில் இருந்த ஒரு மெட்டி மட்டும் வராது போகவே அத்திருவடியை கையால் பிடித்து இழுக்க பகவத் ஸ்பர்சம் இவரை புலகாங்கிதம் அடையச் செய்தாலும் ஒன்றும் புரியாது ததியாராதனம் செய்வது ஒன்றே குறியுடன் தன் வாயை பகவான் திருவடி விரலில் வைத்து கடித்து மெட்டியை எடுத்தார். சர்வஸ்கந்த சர்வரச என்னும்படி சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் நம் கலியனோ என்ன பகவத் ஸ்பர்சம் இவரை பரமானந்தத்தில் மூழ்கடித்தது. ஒரு க்ஷணம் பகவான் காட்சி கொடுக்கிறான். மறுபடி மாயைக்கு ஆட்பட்டு திருடியவற்றை சேர்த்து கட்டி மூட்டையாய் எடுக்க அசைக்க முடியாது. ஏய், என்ன மந்திரம் போட்டாய் என்று பெருமாளை விரட்ட பெருமாளும் அஷ்டாட்சர மந்திரத்தை அவர் காதில் உபதேசித்தார். அடுத்த க்ஷணம் ஞானத்தை பெற்றவர் சதுர்புஜ ரூபனாக சாட்சாத் மன்மதனாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாய் தரிசித்து எம்பெருமானின் திருவடிகளை வருடிக்கொண்டே வாடினேன் வாடி வருந்தினேன் என்று பாடினார். சாக்ஷாத் ஸ்ரீயப்பதியான பகவான் திருமங்கை மன்னரின் பாவத்தை, மனதை, இந்திரியங்களை கொள்ளையடித்து திருமங்கை ஆழ்வாராக மாற்றினார். இப்படி பாகவத கைங்கரியத்திலேயே ஆழங்கால் பட்டு எம்பெருமானை கடித்ததாலேயே அனைத்து அனுகிரகிக்க பெற்று திருமங்கை ஆழ்வார் மாதி ஸ்ரத்தை, பக்தி, ஞானம், வைராக்கியம் எதுவுமே அற்றவளான அடியாள் இவ்வூரை விட்டு புறப்படுவதால் ஒரு குறையும் ஏற்படாது என்று ஆழ்வாரிடம் பரம பிரீதி கொண்ட ராமானுஜரிடம் புலம்புகிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. இப்படியாக இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் நாம் இனி வரும் காலங்களில் மற்றைய வார்த்தைகளை அனுபவிக்க இருக்கிறோம். நன்றி, நமஸ்காரம்.